ஒரு வழியா பராசக்தி படத்துக்கு சென்சார் கிடைச்சிருச்சு. இந்த படம் அதுக்கப்புறம் அட்வான்ஸ் புக்கிங் நெறைய இடத்துல ஓப்பன் பண்ணப்பட்டு, இப்போதைக்கு ஒரு சூப்பரான நம்பர கலெக்ட் பண்ணியிருக்கு. அது தமிழ்நாட்டுல, ஓவர்சீஸ்ல, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால எல்லா இடத்துலயுமே பார்க்க போறோம். ராஜா சாப் நேத்து ஃபைனலா அட்வான்ஸ் புக்கிங்ல எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருந்தது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அது இல்லாம டே 1 எந்த அளவுக்கு போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது இல்லாம சிறை, துரந்தர், இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத பார்க்கலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன், ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த ஃப்ரேம். ஸோ இது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தடம் தான். தடம்ல கடைசியில் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் ரிவீல் ஆகும். அதுதான் அந்த ஃபோட்டோ மூலியமாக தான் அது ரிவீல் ஆகும். ஸோ அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் வெங்கட்ராஜ் வெங்கி, ஜென்டில் எக்ஸ் ஆர்மி, அப்புறம் அக்மர், அசரஃப் அலி தமிழ் மூவிஸ் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறது கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. பயங்கரமான த்ரோட் இன்ஃபெக்ஷனுங்க. பேசும்போதே உங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்படி வாய்ஸ் வருது அப்படிங்கிறது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நிறைய இடத்துல வள கொல கொலன்னு தான் போகுது வாய்ஸ், ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ இப்போ நம்ம மசூலுக்குள்ளே போயிடலாம். அவத்தார் ஃபயர் அண்ட் டேஷ் டே 21 இந்தியாவில் 1,74,00,000, டோட்டலாக 236 கோடி 7 லட்சம். அதாவது வெளிநாட்டு கலெக்ஷன், உலகம் முழுக்க கலெக்ஷன் அப்டேட் ஆகலை. 1.1 பில்லியன் தான் இருக்குது. துரந்தர் நேற்று 35வது நாள் இந்தியாவில் 5,33,00,000, உலகம் முழுக்க 6,29,00,000. 948 கோடியே 56 லட்சம் இந்தியாலையும், 1631 கோடியே 3 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 270 கோடி. இந்த படம் இப்போதைக்கு இந்தியாவோட ஹையஸ்ட் கிராசர்ல எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5வது இடத்துல இருக்கு. இதுல முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறது ஆல்ரெடி தங்கல் தான். 2000 கோடிக்கு மேல வசூல் பண்ணி 2071 கோடி. 2வது இடம் பாகுபலி 2 1788 கோடி. புஷ்பா 2 1783 கோடி. ட்ரிபிள் ஆர் 1239 கோடி. துரந்தர் 1231 கோடி. ஸோ இன்னொரு 2 நாள்ல ட்ரிபிள் ஆரை கடந்து 4வது இடத்துக்கு போகும். அதுக்கு மேல போகுமான்னு கேட்டா இல்ல, ஏன்னா இதுவே ஆல்ரெடி எக்ஸ்ட்ரீமான ஒரு கலெக்ஷனை தான் எடுத்திருக்கு. பெரிய வெற்றி. இக்கீஸ் அப்படிங்கிற படம் நேற்று 8வது நாள் இந்தியாவில் 1,40,00,000, உலகம் முழுக்க 1,57,00,000. டோட்டலா 30 கோடியே 25 லட்சம் இந்தியாலையும், 32 கோடியே 22 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 60 கோடி பட்ஜெட். சர்வம் மாயா நேற்று 15வது நாள் கேரளாவில் 1,34,00,000, உலகம் முழுக்க 1,96,00,000. டோட்டலா 57 கோடியே 72 லட்சம் கேரளாலையும், 118 கோடியே 85 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 15 கோடி பட்ஜெட். சிறை நேற்று 15வது நாள் ஒரு நல்ல கலெக்ஷனே எடுத்திருக்கு. தமிழ்நாட்டில் 81 லட்சம், உலகம் முழுக்க 87 லட்சம். 22 கோடியே 71 லட்சம் தமிழ்நாட்டில், 25 கோடியே 84 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 5 கோடி பட்ஜெட். அப்புறம் ராஜா சாப் ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங், ஃபைனல் ப்ரீசேல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ஏல 1.2 மில்லியன் கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. 10 கோடியே 75 லட்சம். கனடாவில் 145K US டாலர்ஸ், 1 கோடியே 30 லட்சம். ஆஸ்திரேலியாவில் 223K ஆஸ்திரேலியன் டாலர்ஸ், 1 கோடியே 48 லட்சம். இது இல்லாமல் ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் 300K US டாலர்ஸ், 2 கோடியே 69 லட்சம். அதாவது ஓவர்சீஸ்ல மட்டுமே 20 கோடியை கடந்திருக்கு. 20 கோடியே 51 லட்சம். 2.29 மில்லியன் US டாலர். ராஜா சாப், பராசக்தி இந்த 2 படங்களோட அட்வான்ஸ் புக்கிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ராஜா சாப் ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங்ல உலகம் முழுக்க ஒவ்வொரு டெரிட்டரிலையும் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரா தெலுங்கானால 26 கோடியே 51 லட்சம், தமிழ்நாட்டில் 1 கோடியே 27 லட்சம், கேரளாவில் 31 லட்சம், கர்நாடகாவில் 2 கோடியே 65 லட்சம். இது இல்லாமல் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 5 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 20 கோடியே 51 லட்சம். 56 கோடியே 25 லட்சம் இந்த படம் அட்வான்ஸ் புக்கிங்கில் கலெக்ட் பண்ணியிருக்கு. இன்னைக்கு நான் பார்த்த இந்த லைவ் ட்ராக் வரையும் இந்த படம் இப்போ வரையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா கண்டிப்பாக இந்த படம் உலகம் முழுக்க ஓப்பனிங் ஒரு 100+ இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நீங்க எத்தனை பேர் படத்தை பார்த்துட்டீங்க, எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் ராஜா சாப் பிரபாஸ் அவர்களோட அந்த ஹை இம்பேக்ட் இருந்துதா அந்த ஒரு விஷயம், அதாவது இதுக்கு முன்னாடி அவரோட சலாரா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்த படங்களா இருக்கட்டும், ஏன் கல்கியா இருக்கட்டும், இந்த படங்கள்லாம் ஏதாவது ஒரு பெரிய ஓப்பனிங் எடுத்திருக்கோம். அதாவது அட்வான்ஸ் புக்கிங்லேயே ஓவர்சீஸ்ல, நான் சொல்றது இந்தியாவை கூட விட்டுருங்க, ஓவர்சீஸ்லேயே இந்த படங்கள்லாம் பெரிய அளவுல புக்கிங்ல இருந்தது. இப்போ ராஜா சாப்பை கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் எங்கேயோ இருந்தது. எதனால இவ்வளோ கம்மியா இருக்கு அப்படிங்கும்போது அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் சொல்றாங்க. ஒன்று இது ஆக்ஷன் ஃபிலிம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்றாங்க. தெரில, அது எப்படி ஏத்துக்கிறதுன்னு தெரில.
ஏன்னா ஒரு ஸ்டார்டம் அப்படிங்கும்போது அவர் என்ன படம் நடிச்சாலுமே அதை மக்கள் போய் ரசிக்க தானே செய்வாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு கேள்வியா இருந்தது. உங்களோட இதை சொல்லுங்க. ஸோ இப்போ வந்து பராசக்தி அட்வான்ஸ் புக்கிங்ல ஓவர்சீஸ்ல யூகே அயர்லாண்டில் 90K US டாலர்ஸ் 1,07,00,000, யூஎஸ்ஏல 86K US டாலர்ஸ் 77,00,000, ஆஸ்திரேலியாவில் 52K US டாலர்ஸ் 31,00,000, யூரோப் கண்ட்ரீஸில் 50K ஈரோ 52,00,000, இது இல்லாமல் ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் ஒரு 48K US டாலர்ஸ் 43,00,000. ஸோ டோட்டலாக 347K US டாலர்ஸ் 3,11,00,000 இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்கில் ஓவர்சீஸில் மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்கு. இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த படத்துக்கு இந்த சென்சார் சர்டிஃபிகேட் UA அப்படின்னு வழங்கப்பட்டிருக்கு. அதாவது அதுக்கப்புறம் புக்கிங் அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. தமிழ்நாட்டில் இதுவரையும் 3,49,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு 67,00,000, ஓவர்சீஸில் 3,10,00,000, உலகம் முழுக்க 6,59,00,000 இந்த படம் அட்வான்ஸ் புக்கிங்ல கலெக்ட் பண்ணியிருக்கு. உண்மையிலே ஒரு பெரிய ஓப்பனிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நைட் எண்ட் ஆஃப் த டே வரையும் டைம் இருக்கு. இந்த அட்வான்ஸ் புக்கிங் ஒரு 8 கோடி 9 கோடி கிட்ட கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா தமிழ்நாட்டில் ஃபாஸ்டா புக் ஆகுது. அதே மாதிரியே கர்நாடகா, கேரளா, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாலாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். எத்தனை பேர் புக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. ஸோ ஜனநாயகன் இப்போ ரிலீஸ் இல்லை, மோஸ்ட்லி Jan 24 இல்லைன்னா February 1st வீக் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. நிறைய பேர் எனக்கே மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ எப்போ ப்ரோ ரீஃபண்ட் ஆகும்னு. நிறைய பேர் அப்புறம் ப்ரோ நான் டிக்கெட் புக் பண்ணது எனக்கு ரீஃபண்டே ஆயிடுச்சு ப்ரோ அப்படின்னு. அதாவது ஒரு 50 கோடி கிட்ட உலகம் முழுக்க ஒரு படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ட் பண்ணது ரீஃபண்ட் ஆயிருக்கு. இதுதான் இந்திய சினிமா வரலாற்றிலேயே ஹையஸ்ட் ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ பார்த்துக்கோங்க, படம் மட்டும் ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா. ஆனால் இப்போவும் ஆடியன்ஸ் வந்து ஒரு உறுதியா இருக்காங்க, இந்த படம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் திருவிழா அப்படிங்கிற மாதிரி பெரிய லெவலில். ஆனா எனக்கு பயங்கர ஹாப்பி, எங்க பராசக்திக்குமே இந்த சென்சார் இஷ்யூல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து ரிலீஸ் ஆகாம போயிடுமோன்னு. கடைசி நேரத்தில் அதுக்கு சென்சார் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகுறதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஒரு ரிலாக்ஸா இருந்தது. ஆஹா, ஒரு படமாவது வருது. ஏன்னா ரெண்டுமே பொங்கல் படம். ஆடியன்ஸ் ஏதோ ஒரு படத்தை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணி இருந்திருப்பாங்க. ரெண்டுமே முக்கியமான படம் அப்படிங்கும்போது அதுல 2 படமே வரலன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அப்புறம் இன்னைக்கு வந்து 1 இயர் ஆஃப் ரெக்கா சித்திரம். இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சது போன வருஷம். அதாவது பயங்கர ஸ்கிரீன் பிளே சூப்பரா இருக்கும். ஸோ இந்த படம் வசூல் ரீதியா கேரளால 25,08,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 5,20,00,000, ஓவர்சீஸ்ல 25,59,00,000, உலகம் முழுக்க இந்த படம் வந்து 57,30,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 13 கோடி, 9 கோடி கிட்ட தியேட்டரிக்கல் ரைட்ஸ் போயிருந்தது. 30 கோடிக்கு மேல ஷேர் வந்து வசூல் ரீதியா மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமா அமைஞ்சது. இந்த படம் உங்க எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.